நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு எம்எல்ஏ கேரக்டர் வந்துருனாரு. நான் நினச்சேன் எம்எல்ஏ படம் பேர் சுயேட்சை எம்எல்ஏ, அப்போ நம்மள எம்எல்ஏ, அப்போ நம்ம தான் பெரிய கேரக்டர் அப்படின்ட்டு ஒரு படம் முடிஞ்சிச்சடா. அப்போ உனக்கு நான் இதில் கேரக்டர் தரலன்னு சொன்னால் நிறைய பேர் உனக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் லொக்கேஷனுக்கு வர சொல்லிட்டு இந்த சீன் வந்து தனுஷ் சாருக்கு அந்த படம் ஒரு டப்பிங் போகும்போது மிக்சிங் போகும்போதெல்லாம். புதுப்பேட்டை படத்தில் இன்னொரு முக்கியமான ஆள்னா அது வந்து விஜய் சேதுபதி சார் தான். அவரோட உங்களுக்கு உண்டான நட்பை பற்றி சொல்லுங்கள். விஜய் சேதுபதி சார் எல்லா இன்டர்வியூலையும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் போர்ஷன் ஒன்றும் அவர் அடிப்பார். சார் வந்து அடிப்பார், அப்படி போயிடுவேன், திரும்ப இந்த பக்கம் அடிக்கணும். செல்வராகவன் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்? இப்போ என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு மீசை வச்சுட்டு கருப்பாக ஒரு மாதிரி பார்த்தோன்னா ஏதோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா ஆக்டர் ஆனந்த கோபி. வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எல்லாருக்கும் சினிமா ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு எப்போ சினிமா ஆர்வம் வந்தது? சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்த பியூர் மேட் இன் சென்னை டிக்கெட் நான். இதில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் தான் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய படிப்பு எல்லாமே இங்கே தான் போச்சு. அப்போ ஸ்கூல் ட்ராமாஸு பேசிக்காக அங்கேருந்து தான் ஒரு பையனுக்கும் நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் ட்ராமா போடுவோம். ஸோ அங்கேருந்து அந்த அப்ரிஷியேஷன் அந்த வருது இல்லைங்களா. அதேமாதிரி நிறைய ஸ்கூலில் பேச்சு போட்டி கலந்துப்பேன். தமிழ் பேச்சு போட்டினா எனக்கு எங்கே போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே கடந்து வந்துச்சு. அதன் பிறகு என்னுடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து சினிமா தியேட்டர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்டில் இருந்தாங்க. அங்கேருந்து அதில் கனெக்ட் ஆகும்போது அப்போ தினசரி நம்ம சினிமாவை பார்த்துட்டே இருக்கோம். ஒரே படத்தை 10 வாட்டி பார்க்குறோம். அங்கேருந்து ஆரம்பிச்சுது. அதன் பிறகு நான் ஒரு சூழ்நிலையால் தியேட்டர்கள் மூடினேன். அந்த மூடிட்டு வேறு தொழிலுக்காக போகும்போது சரி நமக்கு தெரிஞ்ச இதுலேயே நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி அதன் வழியாக நான் நடிக்கிறதுக்காக வந்தேன் உள்ள. நீங்கள் தியேட்டர் ரன் பண்ணிட்டு இருந்த காலத்தில் வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பார்த்திபன் சார் வந்து ஒரு தியேட்டரை வச்சு ஒரு படம் பண்ணார், ஹவுஸ்ஃபுல் படம் பேர். அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு தியேட்டரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவர் சார் வந்து அது உள்ளே காமிச்சிருப்பார். ஒரு தியேட்டரில் இருக்க பர்சனாக நான் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ்க்கு புரியாது. ஆனால் அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஓனர்லேருந்து ஒரு எம்ப்ளாயிலேருந்து எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு புது படமோ நம்ம ஒரு நல்ல ஓடுற திரைப்படம் போடும்போது ஒரு 1000 பேர் ஒரு ஷோக்கு, ஒரு 800 பேர் ஒரு ஷோக்கு வராங்க. யூஸ்வலி ஒரு மீட்டிங் போகணுனாலே ஒரு அந்த 800 பேர் 1000 பேருக்கு வரும்போது ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸு இதெல்லாம் பண்ணணும். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகிறது ஒரு 1000 பேர் சினிமா தியேட்டரில் மட்டும்தான் நடக்கும். அங்கே எல்லா கம்யூனிட்டி வருவாங்க, எல்லா தரப்பு ரசிகர்கள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து சந்தோஷமாக அவங்க இப்போ வீட்டில் டிவியில் படம் பார்த்துறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எதுக்கு தியேட்டர்னு ஒன்று வச்சுருக்கோன்னா அவங்க அங்கே வரும்போது தான் அந்த வீட்டு சூழ்நிலைகளை மறந்து அந்த கதையோட்டத்தில் உள்ளே போய் அவங்க இன்வால்வ் ஆகி அதை என்ஜாய் பண்ண முடியும் குடும்பத்தோடு. அவன் வீட்டுக்கு போகும்போது ரிஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தியேட்டரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இருக்குது. ஒரு பெரிய இராணுவ இந்த பயிற்சி மேலே அந்த மாதிரி அவங்க நல்லபடியாக உள்ளே போகணும், நல்லா படம் பார்க்கணும், சந்தோஷமாக வெளில போகணும், அடுத்த ஷோ உள்ளே போகணும், தியேட்டருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. நிறைய அனுபவிச்சிருக்கேன், சந்தோஷம். அதே தேட்டரில் நம்மளை ஃபஸ்ட்டு படத்தில் சுயேட்சை எம்எல்ஏங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணுறீங்க. தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த படம் அனுபவம் எப்படி இருந்துச்சு? சுயேட்சை எம்எல்ஏ படம் நான் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலி எனக்கு நான் அதில் வந்து ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் தான் நான் போயிருந்தேன். எனக்கு அப்போ சினிமானா என்ன, இதில் எப்படி முயற்சி பண்ணணும், யாரை பார்க்கணும், எனக்கு எந்த ஒரு அனுபவமும் தெரியாது. என் நண்பர் ஒருத்தர் வந்து அப்போ அந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங்லேருந்து கூப்பிட்டாரு. இது மாதிரி நடிக்கணும்னு சொன்னியப்பா, சத்யராஜ் சார் படம் சுயேட்சை எம்எல்ஏ அப்படின்னாரு. அப்படியே நான் என்ன பண்ணேன், உடனே ஒரு ஒயிட் வேஸ்ட்டு ஒயிட் ஷர்ட் எடுத்துக்கோ, ஒரு எம்எல்ஏ கேரக்டர் வந்துருனார். நான் நினச்சேன் எம்எல்ஏ படம் பேர் சுயேட்சை எம்எல்ஏ, அப்போ நம்மளை எம்எல்ஏ, அப்போ நம்ம தான் பெரிய கேரக்டர் அப்படின்ட்டு ஒரு பயங்கர சந்தோஷமாக புது வெள்ளை வேஷ்டி வேறு எடுத்துக்கிட்டு போகிறேன். போய் பார்த்தீங்கன்னா கற்பகம் ஸ்டூடியோ அண்ட் ஏவிஎம் ஸ்டூடியோ ரெண்டுத்துலேயும் ஷிஃப்ட் ஆகி போச்சு அந்த போர்ஷன். அதான் 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதில் நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கேயும் ஒரு அற்புதம் எனக்கு என்ன நடந்ததுன்னா, சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் போர்ஷன் ஒன்றும் அவர் அடிப்பார்.
அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இன்னொருத்தர் பண்ணிட்டு இருந்தால் அவர் சரியாக பண்ணலன்றதுக்காக என்ன பண்ணாங்க, வேறு யாருங்க இந்த இது டைலாக் பேசுவீங்கன்னா, நான் தெரியாது சார் நான் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உள்ளே கூட்டு விட்டாங்க. அப்போது அதில் எனக்கு நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சார் வந்து அடிப்பார், அப்படி போயிடுவேன், திரும்ப இந்த பக்கம் அடிக்கணும், மேலுக்கு வாங்க மேலுக்கு வாங்கினார். அது இன்னும் என் காதில் கேட்குது, சினிமாவில் மேலுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த அனுபவம். அதே மாதிரி சிவாஜி படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படம் நடித்தப்போ, அந்த படம் கமலா தியேட்டரில் வந்து என்னுடைய அப்பாவோட நான் உட்காந்து பார்த்தேன். அந்த எப்படி எனக்கு அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் பக்கம் சீட்டில் உட்காந்துருக்கோம், அவர் விசில் வச்சு என்னை பார்த்தோன்னையும் ஏய் என் பையனார். அதை இன்னும் மறக்க முடியல. ஆக்சுவலி அவர் இல்லை இப்போ. ஸோ சினிமா வந்துட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டாக மாறுற அந்த படலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா, அதை எப்படி கடந்தீங்க? சுயேட்சை பண்ணும்போது டிசைட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு அழைச்சார் இல்லைங்களா, அவர் கூட அப்போ என்ன சொன்னேன், சார் நான் வந்து முதல்ல என்னுடைய தேவை வந்து நான் நினைக்கிறது, நான் இந்தந்த கேரக்டர் ஒரு சில கேரக்டர்கள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நடிகனாக நான் வரணும்னு நினச்சி நான் உள்ளே வந்திருக்கேன் சார். எனக்கு இந்த கூட்டத்தில் இது மாதிரி நான் நிற்கும்போது நான் அதில் வெளியே இத்தனை பேரை கடந்து நான் வர்றது எனக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அந்த வழி வேணாம், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கண்ணே. அடுத்த படம் வந்து கஜினி, சூர்யா சார் நடித்த படம், ஏஆர் முருகதாஸ். அதில் வந்து அதுலேயும் வேணால் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அசின் மேடம் அந்த கொலை பண்ணுறா போல் ஒரு சுச்சுவேஷன் வரும். 400 பேர்லேருந்து 4 பேருக்கு வந்தேன். ஸோ அடுத்தடுத்து நான் அந்த தேர்ந்தெடுக்கும் புதுப்பேட்டை அடுத்த படங்கள்லாம் போகும்போது தலைநகரம். ஸோ இது வந்து ஒரு கேரக்டராக எனக்கு கிடச்சிது. நான் போகும்போது அது கேட்க முடிஞ்சுது, டைலாக் இருக்குங்களா என்னன்னு, அந்த ஒரு மெச்சூரிட்டி கிளியரிட்டி கிடச்சிது. அப்போது நமக்கான கேரக்டர் ஒரு சின்ன ஒரு சீன் வந்தாலும் ஒரு கேரக்டர்னால் அது டைலாக் பேசினா தான் ஆடியன்ஸ்க்கு அப்சர்வ் ஆகும். அதுவும் பெரிய ஸ்டார் நடிக்கிற ஒரு படங்கள்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக அவங்கள தான் பார்த்து மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்களே ஒழிய இடையில் வந்து பாசிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து உள்ளே போய் அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம ஒரு 2 வார்த்தை அங்கே டைலாக் பேசினா மட்டும்தான் நம்ம கனெக்ட் ஆக முடியும். அதனால் அந்த இடத்த நான் அப்பயே நான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே சுந்தர்சி சார் படத்தில் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அது எப்படி அமைஞ்சது அந்த பாண்டி? கடவுளோட ஆசீர்வாதம் சொல்லணும். அதுமாதிரி சுந்தர்சி சாருடைய மிகப்பெரிய ஒரு நல்ல மனசு. நான் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே நல்ல மனிதர்கள், அவங்கவுங்க தொழில் சந்தர்ப்பம். அதில் வந்து எனக்கு குறிப்பிட்டு சொன்னால் சுந்தர்சி சார் வந்து எனக்கு உடன்பிறவா சகோதரன், இல்லை எனக்கு எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் தலைநகரம் படம் வழியாக தான் சார்கிட்ட வந்து அறிமுகமானேன். சாருடைய ஃப்ரெண்டாக அதில் நடிச்சிருந்தேன். சுராஜ் சார் வந்து டைரக்ஷன் அந்த படத்துக்கு. அன்னையிலேருந்து அந்த படம் வந்து சுமாராக இப்போ ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சார் வந்து அவ்வளோ அன்போட வாங்க கோப்பி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு அன்பு ஒரு அஃபெக்ஷன் என் மேலே எப்பவுமே சார் வச்சுருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுபோல் மேடம் குஷ்பு மேடமும் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு விசாரிக்கிறது அந்த விஷயங்கள் இருக்கும். அது இல்லாமல் சார் பிகினிங்கில் வந்து அந்த ஹீரோவாக பண்ணும்போது நிறைய படங்கள் பண்ணாங்க. அந்த படங்களுக்கு எல்லாமே என்னை பர்சனலாக வந்து அத்தனை பேர் நாங்கள் அந்த படத்தை நடித்தாலும் என்னை பின் பண்ணி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எங்களாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த சமயத்தில். ஸோ அதனால் தொடர்ந்து அவர் கூட அவருடைய படத்தில் பயணிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னும் சாரை பற்றி சொல்லணும்னா வீராப்புன்னு ஒரு படம் ஒன்று சார் பத்ரி சார் டைரக்ஷனு, சார் வந்து அதில் நடிச்சிருந்தாங்க ஹீரோவை. அந்த படம் ஷூட் அப்போ ஆல்மோஸ்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. டாக்கி போர்ஷன் டைலாக் போர்ஷன்லாம் ஷூட் முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு மாண்டேஜ் சாங் மட்டும் லாஸ்ட்டில் பெண்டிங் இருந்தது. அது வந்து ஹீரோயின் மாண்டேஜ். அது அப்போ தான் நான் வேறு விஷயங்கள் வந்து சாரை பார்க்க முடியல. அப்போ பார்க்கும்போது படம் முடிஞ்சிச்சடா, அப்போ உனக்கு நான் இதில் கேரக்டர் தரலன்னு சொன்னால் நிறைய பேர் உனக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் லொக்கேஷனுக்கு வர சொல்லிட்டு அந்த மாண்டேஜில் எனக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணார். சூப்பர். ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அவருக்கு. அது தொடரணும். புதுப்பேட்டை, படிக்காதவன், மாப்பிள்ளைன்னு 3 படங்களில் வந்து தனுஷ் சாரோட நடிச்சிருக்கீங்க. இந்த ட்ராவலை எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி? தனுஷ் சார் கூட வந்து நான் ஃபஸ்ட்டு புதுப்பேட்டை செல்வராஜன் சார் டைரக்ஷன் அந்த படம் நடிச்சிருந்தேன். அதன் பிறகு வந்து சுராஜ் சார் டைரக்ஷனில் வந்து மாப்பிள்ளை, சேம் சுராஜ் சாருடைய டைரக்ஷனில் படிக்காதவன். சுந்தர்சி சார் எப்படியோ அதே மாதிரி தான் சுராஜ் அண்ணனும் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது தனுஷ் சார் கூட அந்த 3 படங்கள்லையும் ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிதுங்க. குறிப்பிட்டு சொன்னால் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு படம், அந்த படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி குரூப், இந்த ஜிம்பாய்ஸ் குரூப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு கேரக்டராக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஷிஷ் வித்யா சார் வந்து வில்லன், அவருடைய பொண்ணு வந்து தேடுவாங்க கடைசியில். எங்கள் பொண்ணை காணா இந்த கூட்டத்தில் இந்த ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை உஷார் பண்ணி போயிட்டுருப்பான். அப்போ எங்கடா அவன் சொல்லிட்டு வாடா அவன் போய் தூக்கலாம், அவன் பேர் ஜிம்பாய் ஜெமினி கணேசன், அவனை போய் தூக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் டைலாக் பேசுவேன், இல்லைண்ணே இனிமேல் நாங்கள் ரவுடிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, இனிமேல் எங்களுடைய தலைமுடிலாம் வெட்டிட்டு மீஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு ஐடி கம்பெனி எங்கன்னா வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேண்ணே. அடுத்து நான் அச்செல்லாம் பழையக்கூடாதுண்ணா,
உழைச்சி தான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி அவர்கிட்ட பேசுவேன். ஸோ எதுக்குன்னா இந்த சீன் வந்து தனுஷ் சாருக்கு அந்த படம் ஒரு டப்பிங் போகும்போது மிக்சிங் போகும்போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அடிக்கடி அதை சீனை போட்டு நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னதாக தகவல் வந்துச்சு. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அந்த மாதிரி சொல்லலாம். சார் அன்னையிலேருந்து அவருடைய மைனஸ் எல்லாத்தையும் மிகப்பெரிய ப்ளஸ் ஆக்கியிருக்கார். அது எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி தான் பிகினிங்கில் நம்மளுக்கே தெரியும். நிறைய பேர் அவர் காதல் கொண்டேனாகட்டும், புதுப்பேட்டைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அதை சக்ஸஸ் ஆக்கி அசுரனில் அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டருக்கு வந்தார் பாருங்க. அது அவருடைய விடாமுயற்சி. அதுக்கு அவர் வெற்றிங்க. புதுப்பேட்டை படம்ங்கிறது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கேரியர்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து அவங்க பாண்டிங் பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கும்ல, செல்வராகவன் சார் அண்ட் தனுஷ் சார். அங்கே எப்படி இருக்கும் அவங்களுடைய? அவங்க வந்து குரு சிஷ்யன், அண்ணன் தம்பின்றதை கடந்து தனுஷ் சாரும் வந்து ஒரு குரு கிட்ட கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி தான் அங்கே அவருடைய ஆக்டிவிட்டிஸ். அதேமாதிரி ரொம்ப டெலிகேட்டாக இருப்பார். ஃப்ரீயாக இருந்தால் அந்த சீன் பேப்பர் ஃபுல்லாக டப் பண்ணுறது, அதுக்காக அவர் மெனக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பார். செல்வராகவன் சாரும் அவருடைய விஷயத்தில் குருவாக இருந்து தம்பின்றதை கடந்து ஒரு டைரக்டராக தான் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி போயிட்டுருக்கோம். பட் நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது. செல்வராகவன் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருந்தார் சார்? ஆக்சுவலி செல்வராகவன் சார் வந்து இப்போ என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு மீசை வச்சுட்டு கருப்பாக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ மாதிரி ரஃப்பாக திடுறானே அப்படின்னா நான் ரஃப்பு. 10 நிமிஷம் பேசிட்டிங்கன்னா நான் குழந்தை. இதுதான் செல்வராகவன் சார் இருக்கும். புரிஞ்சிக்காதவங்க பாதி படத்தில் வந்தவங்க அவர் கோவக்காரன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து அவர்கிட்ட படம் பார்த்தவங்க வந்து அவர் அருமையான டைப் சார். எப்படின்னா அவர் செட்டில் வந்து அவர் வந்து இப்போ ஒரு ஷூட்டிங்கில் ஒரு டைரக்டரோட ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். சிலர் வந்து டைலாக் சொல்லிட்டு பண்ணுங்கணும், நம்ம பண்ணுறது ஓகேணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கவனிச்சாங்களே தெரில, அவர் எல்லா படத்துலையும் எந்த கேரக்டருங்கிறதுலாம் பாடி லாங்குவேஜோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் அவர் அவ்வளோ அழகாக நடித்து காட்டுவார். அவர் பண்ணுறத அவர் சொல்கிறத அப்படியே நம்ம அந்த டைமிங்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே கொடுத்தீங்கனாலுமே அந்த இடத்துல மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கலாம். ஈவன் நீங்கள் எந்த படம்னா ஒரு படம் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கேரக்டர் அவர் பேட்டர்ன் இருக்கும், ஒரு பேட்டர்ன் ஏதோ ஒன்று சிங்க் ஆகும். அது அந்த டைமிங்கோ ஏதோ ஒன்று அது வந்து சார் அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்ததா அவங்க அழகாக அதை உள்வாங்கிட்டு பண்ணுறாங்கன்றது அர்த்தம். புதுப்பேட்டை படத்தில் இன்னொரு முக்கியமான ஆள்னா அது வந்து விஜய் சேதுபதி சார் தான். அவரோட உங்களுக்கு உண்டான நட்பை பற்றி சொல்லுங்கள். விஜய் சேதுபதி சார் எல்லா இன்டர்வியூலையும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் இருக்க ஒரு உச்சத்தை கடந்து அவருடைய உச்சத்துக்கு போன அப்புறம் பழசை மறக்காமல் இருக்கக்கூடிய வெகு சிலரில் வந்து அவர் ஒருத்தர். காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்க நிறைய டைரக்டர்ஸ் நிறைய நடிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கோம்ல. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி அங்கே எனக்கு பழக்கம் பண்ணார். அங்கே ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில். அப்போ நிறைய நாட்கள் எங்களை நாங்கள் படப்பிடிப்பு அதெல்லாம் போகும்போது ஃப்ரீ டைமில் நாங்கள் வேறு வழியில் எங்கள் என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா அது ஒரு 70 கிலோமீட்டர் சுற்றி செவுறு போட்ட இடம். உள்ளே வந்து நாங்கள் தான் ஒருத்தர் பார்த்தாகணும், வேறு வழி அவுட் சைடு வேறு. ஆமாம், வேறு நீங்கள் வெளியிலே போக முடியாது கேட் பாஸ் இல்லாமல். ஆக எங்களுக்குள்ளே நாங்கள் தான் என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ அதனால் தினசரி நாங்கள் பேசிக்கிறது, பொழுதுபோக்குறது, காமெடியாக பேசுகிறது, இந்த மாதிரி போனோம். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே சென்னை வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா கம்பெனிகள் போகும்போது அவர் சில கம்பெனிகள்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அப்போல்லாம் போயிட்டு ஃபோட்டோ கொடுத்து முயற்சி பண்ணுவோம். அவன் நமக்கு தெரிஞ்ச சில இடங்கள் அவர் சொல்லுவோம். அடிக்கடி இடையில மீட் பண்ணி பேசிப்போம். அந்த மாதிரி வளர்ந்த அந்த உறவு இன்றைக்கி வரைக்கும் அவர் கூட வந்து ரொம்ப ஒரு நெருக்கமாக நல்ல ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கு. ஏன்னா நான் அவர் ஒரு உச்சத்துக்கு வளர்ந்த அப்புறம் கூட நான் அவரை எப்படி கூப்பிடணும்னு தயங்கும் போதெல்லாம் என்ன அண்ணன் சொல்லி அவர் தம்பியாகி எனக்கு அன்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்மையிலேயே அவருக்கு ஒரு மிக்க நன்றி எப்பவுமே உண்டு எனக்கு. சிவாஜி படத்தில் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சது எப்படி? அது உங்களுக்கே ரொம்ப பெரிய மனநிறைவு தந்தது, ஏன்னா உங்கள் அப்பாவே பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி? ஆக்சுவலி சுந்தர்சி சாருடைய படம் தலைநகரம், அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சங்கர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து அந்த படம் பார்த்துட்டு அப்போது அதன் மூலமாக ஆல்ரெடி இவங்க ஆஃபீஸில் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு வந்து எனக்கு தலைநகரத்துலேருந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். சங்கர் சார் ஆஃபீஸ் வந்து ஆடம் தாஸ் சொல்லிட்டு இந்த பாம்பு சட்டை படம் டைரக்டர், இப்போது அவர் தான் அப்போது சங்கர் சார் அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் தான் ஆடிஷன் பண்ணிட்டு அப்புறம் மதி சார் சொல்லிட்டு அசோசியேட் இருந்தார், பிரபு சார். ஸோ இவங்கெல்லாம் என்னை பார்த்து காஸ்டிங் பண்ணிட்டு தான் சிவாஜியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் சங்கர் சாருடைய பணியாற்றிய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம எவ்வளோ இதுக்கு போனாலும் அதை மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சொல்லுவாங்கள்ல மேன்மக்கள்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர்றதுன்றது வந்து சும்மா ஒரு விஷயத்தில் வரதில்லை. அது ரஜினி சாராக இருந்தாலும் சங்கர் சாராக இருந்தாலும் எந்த ஒரு யார் ஒருத்தர் வந்து நெடுநாட்கள் ஒரு இடத்துல நீடிக்கிறாங்களோ அப்படின்னா அவங்கள்ட்ட இயற்கையாக அந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அந்த வகையில் சங்கர் சார் ஆகட்டும், அவர்கிட்ட பணியாற்ற எல்லாருமே
அதே பண்போடு இருக்கிறதால தான் இன்னமும் அவங்களுடைய பேர் மேலோங்கி இருக்குது. சினிமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி சீரியல் வாய்ப்பு முதல்ல உங்களுக்கு வந்துச்சு? ஆரம்ப காலங்கள் நடிக்க வரும்போது அப்போ ஒரு டாக் இருந்தது, இந்த மாதிரி சீரியல் நடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் சீரியல் பக்கம் நான் வராமல் இருந்தேன். ஏன்னா நம்ம சினிமாவில் பெரிய ஆளாக சாதிச்சிட்டோம்னா ரிட்டையர் ஆகும்போது சீரியல் போயிடலாம், ஒரு கனவு, அப்படி ஒரு கனவு கால்குலேஷன் பண்ணி அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சூழ்நிலையில் வெறும் சினிமாவை மட்டும் நான் நம்பிட்டு என்னோடய வாழ்க்கையை நகர்த்த முடியாத ஒரு இடத்துக்கு வந்தேன். நான் லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் பார்த்துருக்கேன். ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், மேலே போவோம், திரும்ப கீழே இறங்குவோம், ₹1 பாக்கெட்டில் இருக்காது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்போம். இது நிறைய கடந்திருக்கேன். ஆனால் என்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை பார்த்தா என்கிட்ட நான் என்ன நிலைமையில் இருக்கேன்றதை யாரும் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போ ஒரு சூழ்நிலை எனக்கு, அப்போ மேரேஜ், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, சின்ன குழந்தை. அப்போ ஸோ நம்மளை நம்பி நம்மளுடைய ஃபேமிலி இருக்கிறாங்க, நம்ம இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இதை நான் நகர்த்த முடியாதுன்ற இடத்துக்கு வந்துட்டேன். அப்போது எனக்கு ஒரு கூட என்னுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பிரச்சனையாக தான், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த டைமில். அதால் என்ன பண்ணால், சரி எனக்கு ஒரு இடைவெளி தேவைப்பட்டது. ரைட், நம்ம வந்து இதில் முயற்சி பண்ணி நம்ம பெரிய ஆளோன்னா அது இன்னும் எப்போ நடக்கும்ன்றது தெரியல. அப்போ இம்மிடியட்டாக நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணி என் குடும்பத்தை ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய ஆசைகளை பண்ணுவோன்னு சொல்லி சில தொழில்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள் நிறைய பார்த்தேன். அதை கடந்துட்டு ஓரளவுக்கு நான் ரைட்டுன்னு தெரிஞ்சு இருக்கும்போது அப்போ திரும்பவும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் விஜய் டிவி மூலமாக கனாக்கானும் காலங்கள், குளோபல் வில்லேஜஸ் உடைய ஒரு மெகா ப்ராஜெக்ட். அது ஃபஸ்ட்டு டிவி வெர்ஷனில் போச்சு, அப்புறம் ஹாட்ஸ்டாரில் 3 போர்ஷன் போச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் மூலயமா நான் திரும்பவும் வந்து என்ட்ரி ஆனேன் படத்தில். அப்போ கடைசி படம் கத்தி சண்டை, விஷால் சார் படம். அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குறைஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இடைவெளி எனக்கு தேவைப்பட்டுச்சு. திரும்பவும் நான் உள்ள வந்து கனாக்கானும் காலங்கள்லேருந்து தொடர்ந்து நிறைய இப்போ விஜய் டிவி ப்ராஜெக்ட்ஸு, சன் டிவி ப்ராஜெக்ட்ஸு, ஜி தமிழ், ஸோ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். படங்களும் அதுக்கப்புறம் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். அந்த முயற்சிகளும் போயிட்டுருக்கு. சீரியல் நடிப்பு, சினிமா நடிப்பு என்ன வித்தியாசம்னு நீங்கள் உணர்ந்தீங்க? சினிமாவில் வந்து ப்ராம்ப்டிங் கிடையாது, டைலாக்கு. மார்னிங் நீங்கள் வந்து 9 o'clock ஷூட் போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் படங்கள். அன்றைக்கி அவங்க எடுக்க போகிறது ஒரு சீன் இருக்கும், இல்லை 2 சீன் இருக்கும், கரெக்டுங்களா? அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த காட்சியை உருவப்படுத்துறதுக்கு 1க்கு 10 முறை மானிட்டர் பார்க்கலாம், ஃபைனலாக டேக் போகலாம். அங்கே நீங்கள் ப்ராம்ப்டிங் இல்லாமல் போகும்போது ஒரிஜினலாக அந்த டைமிங்கில் நீங்கள் பேசிடுவீங்க. இங்கே வந்து அந்த ஒரு நாளில் அவங்க வந்து 2 நாளுக்கான ஃபுட்டேஜ் எடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 4-5 சீன், 10 சீன் அவங்க வந்து எடுக்கணும் அந்த டைமில், அவங்களுடைய கால்ஷீட் டைமில். அப்போது அவங்க ப்ராம்ப்டிங் போயிடுறாங்க. அந்த ப்ராம்ப்டிங்கோட டைமிங்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். உங்களுடைய சொந்த டைமிங்கில் நீங்கள் எடுக்கிறது, பிரேக் கொடுத்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுன்னா உள்ளே எடுத்துக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் தேவைன்னு வேலை முடியணும் போது அந்த டைமிங்கில் போயிடும். சீரியலில் முதல்ல நடிச்சுட்டு டிவியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நிச்சயம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்போவுமே என்னென்னா எனக்கு ரொம்ப எப்படின்னா சின்ன குழந்தை மாதிரின்னு சொல்லலாம், இல்லை பேராசன்னு சொல்லலாம். இதை பண்ணமே, இது பக்கத்தில் அது கொடுத்தா நல்லா இருந்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டை பார்க்க மாட்டோம், அர்த்தம் தட்டை தான் பார்ப்போம். இது நல்லா இருக்குது அதோட அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஆர்வம் எப்பவுமே இருக்கும். இப்போ கூட நடிக்கும் பார்ப்பேன், இதை விட இது கிடைக்கும், இதுவும் ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் கிடைக்குன்னா ஆசைப்படும், அழுகும், இது பண்ணும். அது மாதிரி நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் வந்து கிடைக்குமான்னு சினிமா துறையில் சொல்கிறேன், இல்லை எந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஜென்ரல் மேனாக இருந்தாலும் ஒரு விஷயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஆதங்கப்படும். ஒரு இடத்துல போகிற ஒரு மரியாதையோ ஒரு அன்போ ஒரு விஷயமோ எதிர்பார்ப்போம். அது கிடைக்கலன்னும் போது இங்கே வலிக்கும். என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளுக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரியலைஸ் பண்ணி ஒரு தனியாக போய் கஷ்டப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னோடய மனசு இந்த சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட நிறைய பேர்ட்ட பாடங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு இந்த இயற்கைனா, இது கிடைக்கலன்னு கஷ்டப்படாத, அந்த இடத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணு. நான் நினைக்கிற இடத்துக்கு எனக்கு தேவையான விஷயம் நான் பண்ணிட்டேன்னா என்னை தேடி அது வரும். நான் எதுக்கு அதை தேடி போகணுன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போலாம் எதை பார்த்து டென்ஷனாக வருது இல்லை, ரைட்டு, இதுவாக அந்த இடத்துக்கு நம்ம ஒன்றும் தகுதி வரல, அவ்வளோதான். நம்ம வளரும்போது தானாக அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அப்படி தான் போயிட்டுருக்கு பிரதர். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பக்க பலமாக இருக்கிறது வந்து உங்கள் ஃபேமிலின்னு சொல்லலாம். அவங்க வந்து உங்களுடைய க்ரோத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்குது என் ஃபேமிலி, என்ன மாதிரி தான். ஏன்னா வந்து எதுக்காக சொன்னால் எந்த கஷ்டமும் எங்களுக்குள்ளே இது பண்ணி விடும். கஷ்டம்னா என்னை விட நிறைய கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க நிச்சயமாக. ஒருத்தருக்கு அந்த கஷ்டன்றது அவங்களுக்கு புரிதல் பொறுத்து தான்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சன் வந்து மிகப்பெரிய ஒரு காட் கிஃப்ட்டு பிரதர். கமலேஸ்வர், அவர் கண்டிப்பாக எங்கே நான் என் பேர் சொல்லணும். ஒரு பையனை வளர்த்து எல்லாரும் பெரிய ஆளாக்குன்னு நினைப்பாங்க. என்னை வளர்க்குறது என்னுடைய மகன். சூப்பர். ஏன்னா வந்து நான் பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா நானும் என் பையனை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. இது வந்து நிறைய அப்பாங்க வந்து உண்மையிலே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பசங்கிட்ட நானும் ஒன்று எப்படி போலவேன்னா, ஒரு மரியாதை அப்பாவுக்கு தரணும், அப்பாவுக்கு பயப்படணும். அந்த விஷயம் டே ஃப்ரெண்டு நான் நீ வா. ஏன்னா நீ போய் உன் சர்க்கிளில் உன் ஏஜ் குரூப்பில் வந்து நீ பழகும்போது ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது போடுங்களா தெரில, ஒரு லவ்வே பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிறா, ஏதோ ஒரு விஷயம் எல்லோரும் அதை கடன் தானே வருவோம். அப்படி போகும்போது ஒரு சராசரி இப்போ நம்ம வயசில் கடமை என்ன பண்ணுவோம், நல்லது கெட்டு சொல்ல ஃப்ரெண்டு இருக்க மாட்டோம், மச்சான் சூப்பர்ரா ம்மா, கடைசியில் அங்கே அடி வாங்கி உட்காரும்போது நம்மளுக்கு தான் வலிக்கும். அப்போ என் ஃப்ரெண்டு என்னோட மகன் வந்து அந்த புரிதல் இல்லாதவங்களோட சேர்ந்து புரியாத விஷயத்துக்கு போகிறதுக்கு நானே அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, ஒன்றா சுற்றலாவா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல். ஏன்னா நான் அதை கடந்து வந்திருக்கேன், அதெல்லாம் உனக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். அப்பாவால் உன் ஃப்ரெண்டா அதை ஏற்றுக்காதும் உன்னோட விஷயம். நீ தெரியாத ஒருத்தக்கிட்ட போனால் அவன் வந்து இது கரெக்ட் அது தப்புன்னு சொல்லிட்டு உன்னோட லைஃப்பை ட்ராக் மாற்றி விட்ருவான். நான் அதில் இன்னி வரைக்கும் நானும் என் மகனும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நானும் அதே போல் நான் எது பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன், டேய் நீ மச்சான் ஏதாச்சு மச்சாமா வந்தால் பேசிப்போம், இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி. இதை சிலர் திட்டுவாங்க, என்ன புள்ளக்கிட்ட பேசுகிறவர், அதுக்கு நான் ஏன் கவலை பண்ணேன், என் புள்ள பயந்தா நான் அவனை பயப்பட வச்சேன்னா, நான் ஸ்கூலில் என்ன வச்சுருக்கேன், பயந்தானா அவன் தப்பு பண்ணுவான், அவன் எதனா பண்ணான்னா ஒரு நாள் எனக்கு தெரிய வரும், அது அன்றைக்கி வலிக்கும், எனக்கு ஒன்று சண்டை நடக்கும், அதோட குழந்தைய நானே சேர்த்து கூட்டின்னு போயிடுறேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நானும் ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போ வந்து ஒரு எஸ்ஆர்எம்ல பிடெக் முடித்தார், ஐடி முடித்தார், இப்போது இன்ஃபோசிஸில் வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. நல்ல நண்பர்களாக இருக்கும். உங்கள் சினிமாவெல்லாம் பார்க்கும்போது அல்லது உங்களை சீரியலில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க வீட்டில்? சந்தோஷப்படுவாங்க. உடனே முதல் இந்த வாட்ஸ்அப்பில் பூங்கொத்து, இந்த ஆர்டின் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அதான் வரும். அந்த இது எப்பவுமே இருக்கும். நீங்கள் மாசி படத்தில் அர்ஜுன் சார் கூட நடிச்சிருந்தீங்கல்ல, அந்த படம் அனுபவம்? அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கும் காரணம் ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால் வாய்ப்பு கிடைக்காதோ சார். 6 பேக் வைக்கிறதுல பெரிய விஷயமே இல்லை சார். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அப்படியே மலையாள சினிமாவுக்கும் போகிறீங்க மஞ்சுமல் பாய்ஸ் மூலயமா. அந்த படம் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். விஜய் சாரோடைய பையன் வந்து படம் பண்ணுறாரு, அந்த படத்தில் நீங்களும் நடிக்கிறீங்க. அந்த படத்தில் எப்படி வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்தில் நடித்த அனுபவம்? தப்பாக நினைக்கலாம், ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. நான் பழகின மக்களில் வந்து